என்ன சொல்கிறது, இன்னும் தெரில. அது டெக்னிக்கலாக என்னமோ பேசினாங்க, ஒன்றும் புரியல. அவர் என்னங்க சமைச்சார், வழக்கம் போல் எதையோ கொட்டினாப்புல டேபிளாண்ட போய் நிற்குது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரேண்டு டூ வீக் அதை தான் இங்கே எங்களுக்கு அதில் எனக்குலாம் அப்படியே மதன் கௌரி கொடுக்குற ஹைப்பை பார்க்கும்போது திரை தெரிச்சிரும் தான் நினச்சிட்டேன் எல்லாம். வந்தப்போ சைலண்ட்டாக இருந்தது, யாருமே அவ்வளோ ஹைப்பெல்லாம் பண்ணல. படமே வந்து உண்மையிலே 2 நாளைக்கு பாட்டை போட்டு ஓட்டுனாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் காணோம். ஊதுன கேண்டில் மாதிரி ஆயிட்டானுங்க. எனக்கே மனசு வருத்தமாக போச்சு, எங்கடா போயிட்டீங்க நீங்கள்லாம் அப்படி. ஆமாம், ஏன்னா கடைசி படம்னு எனக்கே ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணி கொண்டு ஒரு விஷயம் தெரியுமா, அஜித் இன்னொரு படம் நடிக்கிறான் இப்போ 64 65 படம் பேர் தெரியல. ஓகே ஓகே, ஆனால் யாருன்னு தெரியல, சிவான்னு நினைக்கிறேன். அவர் வேணாம், அவர் வேண்டவே வேணாம், இவன் நம்ம குடும்பத்துக்கு வேண்டவே வேணான்னு. மேபி அவர் ஒரு நல்ல படம் கொடுத்துருவாருன்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஈவன் ஐ எம் ஆல்சோ என் ஆமை, நாட் அ லாயல் ஆமை. நானும் ஒரு நல்ல படம் இப்போ கொடுத்துருவாரு, சிறுத்தை சிவா ஒரு நல்ல படம் கொடுத்துருவாருன்னு எதிர்பார்க்குறேன். எதிர்பார்ப்புகள் வீணாக போயிடும் தான், வீணாக போகாதுன்னு சொல்ல மாட்டேன், எந்த டேரக்டருக்கும் சொல்ல மாட்டேன். எதிர்பார்ப்புகள் வீணாக போயிடும், எல்லா டேரக்டர்ட்டையும் வீணாக போயிடும். ஏன்னா எதிர்பார்ப்போமே, ஒரு நல்ல எதிர்பார்ப்போம். எதிர்பார்க்கறதுனால என்ன தப்பு, எதிர்பார்ப்போம். கேள்வி சரியோ தப்போ கேட்கறதுல கூச்சம் இருக்கக்கூடாது, நாச்சம் இருக்கக்கூடாது. கமல் மாதிரி பேசுகிறாரு அதில் உண்மை. கேள்வி சரியோ தப்போ கேட்பதில் தயக்கம் கூடாது அப்படின்றது தான் இந்த கேள்விக்கான பதில். இதுதான், அவ்வளோதான், முடிஞ்சது. கைதட்டுங்கள், அவ்வளோதான், எல்லாரும் கைதட்டிட்டாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா அண்ணன் கைதட்டுன்னு அப்படி ஆகாசம். கண்டிப்பாக ரைட்டு. இனி அடுத்து இதை விட பெட்டரான ஒரு ரைட்டிங் ஒன்று தீட்டணும்னு, இனி பெட்டரான ஒரு டைலாக் கொண்டு வச்சுங்க, சந்தோஷமா இருங்க. அந்த மாதிரி இப்போ அடுத்தது ஹாலிவுட்டோட ரெஃபரன்ஸ் வந்து எடுத்து வீணாக போச்சுன்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தியா. அந்த ஹாலிவுட்லேருந்து எடுத்து வீணாக போன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து, ஹாலிவுட்லேருந்தே எடுத்து வீணாக போன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இன்ஸ்பிரேஷன்றதை வந்து அப்படியே காப்பி கேட்டாக்கிறது. ஒரு இப்போ முருகதாஸ் அடிக்கிறாரு, இல்லை இல்லை இது வந்து முருகதாஸ் அவர் அப்படிதான் டேப் பண்ணல, எல்லா டேரக்டர் அடிக்கிறோம். அஃப்கோர்ஸ் முருகதாஸ் அவர் விதிவிலக்கில்லை. இவர் ஸ்பைடர் படத்தில் வந்து ஜோக்கர் கேரக்டர் கொடுத்தாரு, இந்த பக்கம் நம்ம பேட்மேனை பார்த்த மாதிரி இருந்தது. என்ன அவர் வந்து மாஸ்க் போட்டு வருவார், இது ப்ரூஸ் வேணா வந்திருக்காரு, பேட்மேனாக வராமல் ப்ரூஸ் வேணா வந்திருக்கு அப்படி. ஆனால் பேட்மேன் படம் வந்து என்ன சொல்கிறது, அதுக்குன்னு ஒரு தனி ஜான்ரா அது. இப்போது ராபர்ட் பேட்சன் நடித்த பேட்மேனே வந்து நான் வந்து ஒரு மாதிரி என்ன ராபர்ட் பேட்சன் காதல் கதைகளில் வந்து ஜொலிக்கும் ஒரு கதாநாயகனை கூட்டிகிட்டு வந்து எப்படி ஒரு டார்க்கான கேரக்டரை நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் வந்து பவுலீக படத்தில் நடிக்கிற ஒரு ஆக்டர் வேணும், யாரை சொல்லுவீங்க? தமிழில் நிறைய பேர் இருக்காங்க. எங்கே வேணுமா இல்லை வயசானவர் வேணுமா? எங்காவும் சொல்லுங்கள், எப்படி வேணா சொல்லுங்கள். எங்கே வயசானவர் யாராக வேணா இருக்கும், யார் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எங்கன்னு எடுக்கும்பொழுது வந்து இவர் யார், இப்போ துல்கர் சல்மான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ இல்லை, இன்னும் எங்கே போகலாம், கர்ணஸோட பையனா அந்த ஒரு பையன். நீங்க அப்படி இருந்து நீங்க ரஜினி வரைக்கும் போகலாம், சூப்பர் ஸ்டார் வரைக்கும் போகலாம். இல்லை நம்ம கொஞ்சம் பிற்போக்கே வருவோம். இப்போ துல்கர் சல்மான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, துல்கர் சல்மான் போய் ஒரு பாலா படத்தில் நடிச்சா எப்படி இருக்கும்? எஸ், அதேதான் யாரும் எதிர்பார்க்க மாட்டீங்க. எஸ், அதேன்ற மாதிரி. ஆமா, ஒரு எலைட்டா இருக்கிற ஒரு ஆளை கூட்டு போயிட்டு பாலா படத்துல வச்சு நொங்கு எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா வந்து ராபர்ட் பேட்சன் வந்தாரு. ஆனா நடிப்பெல்லாம் நல்லா இருந்தது, நடிப்பு, அந்த தீமு, சினிமோட்டோகிராஃபி எல்லாம் அப்பா அது பேர் எதுவும் மறந்தே போச்சு. டேரக்டர் மேட் ரிவிஸ் மட்டும்தான் மண்டையில் இருக்காரு. ஏன்னா அவர் எடுத்த அந்த பிளானட் ஆஃப் ஏப் தான் வந்து அப்படியே பிளானட் ஆஃப் ஏப் வந்து எடுத்தவர் வந்து சரி இன்னும் வந்து அந்த கன் கலாச்சாரம் அந்த மாதிரி ஒரு மாதிரி சுட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். ஆனால் பேட்மேன் கிட்ட இருந்து ஒரு புல்லட் கூட வெளியில் வரல. அது ஒரு இது. இன்னொன்று வந்த புல்லட்டையும் வந்து வந்தான் அஃப்கோர்ஸ் பேட்மேனுக்கு வந்த புல்லட்டும் வந்து அது கவசங்கள் தடுக்கிறது, நல்லா இருந்துச்சு பார்க்க. கவசங்கள் தடுப்பு அவ்வளோ தூரம் உருவாக்கிறாங்க. ஸோ ஹாலிவுட் வந்து நல்லா தான் இருக்குது. ஹாலிவுட்டை வந்து நம்ம குறை சொல்ல சொல்லிட்டு இவங்க மோசம் பண்ணிடுறாங்க. அதுலேயும் அந்த இன்ஸ்பைரிங்லேயே கமர்ஷியல் எடுத்து நோட்டுறாங்களாமா. ஆமாம், அது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, ஹாலிவுட் இப்போ நான் சொன்ன விஷயம் பாருங்க, இப்போ நானே திருத்த வேண்டியதாக இருக்குது. ஹாலிவுட்டில் வந்து நல்லா தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறது, எல்லா படமும் நல்லா எடுக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபார் ஏதாவது உதாரணங்கள், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரிஸே வந்து உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது வந்து என்ன சொல்கிறது, இங்கே என்ன படம் பாலையா படம் அதெல்லாம் என்ன தெலுங்கு படம் நீங்களாம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பத்திரிக்கை அங்கே அப்படி ஹாலிவுட்காரன் வந்து நம்மள்ட்ட ஃப்ளெக்ஸ் பண்ணுவான். விண்டீசல் மாதிரி எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து அவருக்கு சைடு எஃபெக்ட்னால வந்தது, அது வேறு விஷயம். அதை நம்ம வந்து கேளிக்கை டோம் பாடி ஷேமிங்
பட் இங்கே வந்து என்னன்னா இங்கே எல்லாருமே வந்து இப்பயே புரிஞ்சுப்பாங்க நீங்கள் இதை சொல்லும் போதே நீ தப்பானதான் பிரகாஷ்ராஜ் நீ தப்பானவன் தான். ஓகே, இப்போ வந்து அடுத்ததுல வந்து ஹாலிவுட்டை வந்து மொக்க படங்கள் நிறைய இருக்கு. அதை நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ முதல்ல தமிழ் அடிக்க போறது இல்லை, தமிழ் படத்தை தான் அடிக்க போறோம். தமிழ் படத்தை அடிக்க போறோன்றதை விட மாத்திக்கங்க. கெட் யுவர் செல்ஃப் கெட் சம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ முதல்ல வந்து டைரக்டர் வந்து ஒரு கதை எழுதுறாரு அப்படின்னா திரைக்கதையில் வந்து பக்கா கான்சென்ட்ரேட் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, சின்ன கதையில் வர்ற படத்தை கூட ஸ்க்ரீன் பிளே நல்லா காமிச்சு அந்த படம் ஹிட் ஆகிருக்கும். நீங்கள் பழைய படம்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிறது வந்து பிஃபோர் 2010 வந்து வந்த எல்லா கதைகளுமே வந்து அப்படி தான் இருந்தது. பிஃபோர் 2010 வந்து பொற்காலம் முத்தியா. இப்போ இன்னும் ஒன்றும் இல்லை. பிஃபோர் 2000 அந்த 2010 வர்றது நான் வர்றேன். விடிவி படத்தை எடுத்துக்குவோம். 2 பேர் வந்து பிரிய போகிறாங்கன்றது வந்து சில பேர் கணிச்சிருப்பாங்க படம் பார்க்கும்பொழுது. ஆனால் வந்து நான் கணிச்சது என்னென்னா, இதை வந்து இந்த ரோலர் கோஸ்டர் கேம் விளாட போகிறான்றது எனக்கு படம் பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது, இப்போ இது பண்ணுவேன். இப்போ இதுக்கு அடுத்தது வந்து நான் போகிற ஜானர் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இதை நல்லா கவனிக்கணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஜானரை வந்து அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். அடுத்த விஷயம், இப்போ விடிவிலேருந்து ஆரம்பிக்கிறேன். விடிவியில் வந்து அந்த ரோலர் கோஸ்டர் ஃபீலிங் வரப்போவும் தெரியும். ஆனால் அந்த ரோலர் கோஸ்டர் ஃபீலிங்கை வந்து எப்படி கொடுக்கணும், ஸ்க்ரீன் பிளேயில் எப்படி வச்சு தீட்டணும் அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ ஜிவிஎம் வந்து இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு. ஆனால் வந்து இதே வந்து ஒருத்தர் வெப் சீரிஸாக வந்து எடுத்து போட்டிருக்காப்புல. அது யாரும் கிடையாது, என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் ஒருத்தர் சூரியவேலன் தான். ஓகே, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இருந்தாலும் அவர் இப்போ பண்ண அந்த மஸ்ட் டேட் பிளே பாய் வித் பிளே பாய் டைட்டில் தான். அதான் அதில் வந்து என்ன சொல்கிறது, இதை நான் வந்து அடிச்சே ஆகணும். ஏன்னா இதை என் மனசு கேட்காது. இல்லை என் மனசு கேட்க. ஏன்னா இல்லை அண்ணா பார்த்துருந்தீங்கன்னா அப்பண்டா நாங்கள்லாம் உங்கள் பெரிய ஃபேன். ஓகே, இன்னொன்று என்னென்னா அந்த எடுத்தீங்க இல்லை நாம் படம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து சீசன் 1 வந்து ரோலர் கோஸ்டர் ஃபீலிங் இருந்துச்சு முத்தியா. அதில் வந்து இல்லை அதை வந்து நான் இப்போ சொன்ன பற்றியில் இந்த திரைக்கதையை வச்சு விளாடுறது அப்படின்றது வந்து அது திரைக்கதையை நல்லா விளாண்டுருப்பாரு. ஆனால் அதே வந்து நாம் 2 வந்து போகும்பொழுது வந்து அதை ஜானரே மாறிடுச்சு. அந்த ரோலர் கோஸ்டர் ஃபீலிங்கை வந்து உனக்கு வேறு மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாம் வந்து சீசன் 1 சீசன் 2 பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் 1 எப்படி தெரியுமா முத்தியா இருக்கும், நல்லா சேச்சுரேட்டடான ஒரு ரோலர் கோஸ்டர் நல்லா கலராக பெயிண்ட் அடித்து மிக்கி மவுஸ்லாம் வரைஞ்சி வச்சு அதில் ஒன்று போன்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இறங்கும்போது அந்த ஒரு சோகா கதையில் இறங்கி அப்புறம் மறுபடியும் மேலே வர்ற மாதிரி இருக்கும், அப்படியே ஊன்னு அந்த மாதிரி இதில். ஓகே, அந்த ஒரு கேட்டகரியில் இருந்தது. செகண்ட் சீசன் வந்து இது எப்படி கன்வே பண்ணலாம் அப்படின்னா, ஹாலோவின் செட்டப்பில் நல்லா கோஸ்ட் இதெல்லாம் போட்டு அதில் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடிங் நீங்கள் போனீங்கன்னா அந்த எஸ் அதே தான். அந்த சேச்சுரேஷனில் கம்மி பண்ணி டார்க்காக வச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அதில் வில்லன் வந்து அவர் வந்து தலைவர் ஃபேனா, அதனால் வந்து வில்லனோட ரைட்டிங்கும் ஹீரோவோட ரைட்டிங் வந்து தலைவர் இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் எடுத்திருக்கேன். அது வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப வெளிச்சமாகவும் தெரியக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் தெரியாமையும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்கு வேண்டி அதை லைட்டிங்கை அதை ஒரு ஹேண்ட்லிங் பயங்கரமாக பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த வில்லனோட அந்த கன் எடுக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும், அப்படியா சரி ஆகட்டும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டைலாக்கு அந்த கன்னை லோடு பண்ணுறது அது ஒரு இது. அப்புறம் இந்த ஹீரோக்கு வந்து யார் இவர் தான் சூரியவலன் தான் இந்த கையில் காப்பை வச்சுது வந்து. அப்புறம் ஒரு டைலாக் ஒன்று வரும், அதாவது என்னென்னா இதை பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து அந்த ரஜினி ஃபேன் இவர் அப்படின்னும் போது எனக்கு அப்போ தான் அதை எலிவேட் ஆச்சு. ஓ தலைவர் ஃபேன் இல்லை இவர் அப்படின்ற மாதிரி. அப்படியே என்ன தெரியுமா முத்தியா டைலாக்கு, அதாவது என்ன, கடவுள் வந்து உன்னை சோதிக்கிறது வந்து நீ யாருன்னு கடவுள் தெரிஞ்சுக்கிறதுல, நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி கடவுள் சோதனை வைக்கிறான், நீ யாரு அப்படின்ற அந்த ஒரு நீ யாரு முத்தியா அப்படின்னு அப்படி கேட்டா அதேதான் அந்த மாதிரி இருந்தது. தாடி வச்சிருந்தா அப்படி அதுலலாம் ஒரு அடி ஹெவி தாடியாக வச்சிருந்தாரு இதில் காமெடி அப்படின்ற மாதிரி அவர் அந்த மாதிரி இந்த கெட்ட விஷயங்களை விதிக்கிறது அந்த மாதிரி சொல்லியிருந்தாருன்னா ரசினியாக தான். ஆமாம், ரசினியாக தான் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு விஷயத்தில் இருந்தார் அவர். ஸோ இப்போ அந்த ரோலர் கோஸ்டர் ஃபீலிங் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பெஸ்ட்டாக கன்வே பண்ணுறதுல இந்த 2 படத்தை நான் சொல்லியிருக்கேன். ஒரு படமும் அதாவது 2010 வந்த படமும், இது ஒன்றும் இல்லை, இது எனக்கு தெரிஞ்சு மலேசியாவில் எடுத்த ஒரு சீரிஸ். எனக்கு வந்து சிங்கப்பூர். சரி, இது அதான் எனக்கு வந்து என்னென்னா அவர் ஜிவிஎம்மே தான் வந்து சூரியவேலன் படத்தில் வந்து ஸ்டோரி ரைட்டிங்கோ இல்லை சூரியவேலன் எழுதின கதைக்கு வந்து ஜிவிஎம் டைரக்ட் பண்ணாரோ 2 ஒரு மாதிரி பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா 2 அதில் வந்து என்னென்னா அதில் வந்து ஒரு நார்மலான டைலாக். இப்போ நான் எனக்கு இப்போ வெளியே போகணுன்னு தோணுது, வெளியே போகிறேன் அப்படின்றது நம்ம வந்து தமிழில் சொல்லுவோம். ஆனால் ஜிவிஎம் படத்தில் அப்படி கிடையாது. ஐ காட் கோ அவுட் சைட் கெட் சம் ஃப்ரெஷ் ஏர் அப்படின்ற அந்த ஒரு இங்கிலீஷ் ரைட்டிங் அதில் இருக்கும். இங்கிலீஷ் ரைட்டிங் ஒன்று இருக்கும். அது ஒரு இதில் வந்து இந்த ஒரு விஷயத்தில் பயங்கரமாக கன்வே பண்ணியிருப்பேன். அது என்னன்னா மூஞ்ச உடச்சிட வேண்டாம் அப்படின்னு
அவர் பிரேக் யுவர் ஃபேஸ் அப்படின்ற அந்த ஒரு Decent-ஆ இருக்கு. ஜிவிஎம்மோடைய அந்த ஒரு ரைட்டிங் அந்த இது வந்து நூதனமாக பேசுவாங்க. ஆமாம் உண்மையாலும் அது ஒரு விஷயம் தான் இருந்தது. இருந்தாங்க அது ஒரு விஷயம் இருந்தது. அப்புறம் இன்னொன்று என்னன்னா சூரியவன் இந்த மஸ்ட் டேட் வித் ப்ளே பாய் அது போடலாம், தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். ட்ராமா பாக்ஸ் இன்னும் சும்மா தான் இருக்குது நம்ம ப்ளே இதில் போய் பார்க்காதீங்க. பிளேலிஸ்ட்டில் எதுக்கு அந்த வீடியோ எதுக்குன்னா போய் பார்க்காதீங்க. அந்த வீடியோ வந்து போய் பார்க்காதீங்க அப்படின்ற சைன் போர்டு மாதிரியே இருக்கும். ட்ராமா பாக்ஸில் ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது நம்ம பிளேலிஸ்ட்டில். போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று இருக்கும். ஸோ இன்னும் இருக்குது நிறைய வரும். அதான் மூர்த்தியா வந்துட்டா நீ எல்லாம் ஒரு அதான் நிஞ்சா பிளேடு மாதிரி எடுத்து எல்லாத்தையும் வீச வேண்டியதான் முடிஞ்சது. டெய்லி ஒரு வீடியோ எடுத்து வச்சிருவோம். அதுக்கப்புறம் எப்போ எடிட் பண்ணி போடணும்னு தோணுதோ அப்போ போட்டுருவோம். இதை சொல்லி நான் இந்த இடத்துல வந்து முடிக்க விரும்புகிறேன். அதாவது என்னென்னா அவருடைய படங்களில் வந்து இந்த நாம் படம் வந்து பார்த்துட்டு நாம் அப்போ வெப் சீரிஸ் அது படம்னே நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன் நான். அதில் வந்து நாமில் வந்து 1, 2 அதில் பண்ண அந்த ரோலர் கோஸ்டர் ஃபீலிங் வந்து மஸ்ட் டேட் வித் ப்ளே பாயில் வந்து அதிகமாக இருந்தது மாதிரி இருந்தது. அதாவது என்னென்னா அவரோட இப்போ நான் ஒரு சீன் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. இது பொதுவாகவே அவரோட எல்லா வெப் சீரிஸில் வந்திருக்கு. அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சோகமான சீனுக்கு ஒரு டைலாக் அப்படியே மணிரத்னம் மாதிரி ஒரு பிட்டாக டைலாக் போகும். போன உடனே இந்த ஒரு சோகமான வார்த்தை, இப்போ நீ என் கூட வருவியா மாட்டியா, வரணும்னு மனசு தோணுது ஆனால் என் புத்தி வேணான்னு சொல்லுது அப்படின்னும்போது அப்படியே அந்த ஹீரோவும் ஹீரோயினும் அழுக ஆரம்பிக்கும் போது ஒரு பிஜிஎம் ஒன்று வரும். அது பாடலோட ஒரு பாடல் வரி மட்டும், ஒரு பிஜிஎம் வராது, பாடல் வரி வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அழுக ஆரம்பிக்கும் போது பிஜிஎம்மோட சேர்த்து மியூசிக்கும் போட்டு ஓ அப்படின்னு போயிடும். அதில் அப்படி போயிடும். ஸோ அவர்கிட்ட வந்து இந்த ஒரு ரைட்டிங் வந்து அவர் மாற்ற வேணாம், இது அவர் சிக்னேச்சரு, அது இருக்கட்டும். ஆனால் வந்து லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா சூரியவனை சீக்கிரமாக வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு படம் ஒன்று எடுக்கணும் கண்டிப்பாக. எந்த ஹீரோ வச்சு எடுத்தாலும் பரவாயில்ல, புதுமுகமாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி உச்ச நடிகரையாக அவர் தலைவரே வச்சு படம் எடுக்கணுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு படம் எடுக்கட்டும். அது நாங்கள் காத்திருக்கோம். ஏன்னா அந்த ஒரு மாதிரி சின்ன திரையிலே பார்த்தவர் வந்து வெள்ளித்திரையில் பார்க்கணுன்றது எங்களோட ஆசை. ஸோ கீப் கோயிங். அப்புறம் இப்போ நான் வந்து சொல்ல விரும்புகிறது என்னென்னா ரைட்டிங் வந்து பாருங்கள், ரைட்டிங்கில் ஆரம்பித்து எங்கெங்கேயோ போயிட்டோம். நாங்கள் எப்படி தான் இந்த வீடியோ வந்து என்னென்னா ரேண்டமாக ஆரம்பிச்சு ரகுவா போனோம். இப்போது காய்ஸ் ஒருத்தர் வர்றாரு, அவர் தான் ரியாக்ஷன் வித் பிளேலிஸ்ட்டில் ரியாக்ஷன் வித் ரகு அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் வருவார். மாடி படிக்க நேரி வந்து வாழ்க்கை வந்து நாங்கள் வந்து ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்ன்றது இப்படி தான், டாம் ஹாலண்ட் ஃபேன்ஸ்ன்றது இப்படி தான் நிரூபிப்போம். ஒரே நிமிஷம், வாழ்க்கை முழுக்க ஸ்பாய்லர்ஸ். அவரை நான் வந்து அந்த கேமராவில் காட்ட முடியாது, இந்த கேமராவில் காட்டுறேன், இந்த கேமராவில் காட்டுறேன். ரெக்கார்டிங் ஆகுதா? ஏங்க என்ன காட்டிக்கிட்டு இருக்கீங்க? அம்பு உங்கள் கழுத்தை நோக்கி உள்ளது. அப்படியே இவர் தான் அந்த ரியாக்ஷன் வித் பிளேலிஸ்ட் ரியாக்ஷன் வித் ரகு பிளேலிஸ்ட்டில் வர்றவர். ரகுவா உள்ளே உட்காருவா. ஓகே உட்காருங்க. வா உட்காருவா. பயமா இருக்கு நான் உள்ள வர்றதுக்கு. வா, என்ன வாயா மணிவண்ணா வா வா உட்காருவா. இப்போ நம்ம ரகுவா வந்திருக்கான். ரகுவா ஃப்ரேமுக்குள்ளே வா ரகுவா. ஆமாம், அது கீழே தெரியாது, ஃப்ரேம் முடிச்சாச்சு. இங்கே வேட்டின்னு எதுவுமே போடலனாலும் பரவாயில்ல, அவ்வளோதான். ஜூம் மீட்டிங் செட்டப் தான் இங்கெல்லாம். சரி ரகுவா, நாங்கள் ஒரு பிளேலிஸ்ட்டில் ஒன்று போட்டிருக்கோம். அதாவது என்னென்னா அந்த கமர்ஷியல் படமும் ஹோல்சம் மூவி, இந்த வந்துட்டு இருக்க டூரிஸ்ட் ஃபேமிலி, மெய்யழகன், இந்த மாதிரியான படம் இருக்கிறது இல்லை, அந்த படமும் கமர்ஷியல் படமும் இதாகிட்டு இருக்குது. இதில் வந்து முதல்ல வந்து கமர்ஷியல் படத்தை தான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. நீயும் நானும் சின்ன வயசுலாம் பார்க்கும்போது எனக்குலாம் பத்ரி படம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆச்சா, அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வம்சாவளி நாம, அப்படி ஒரு இது ரத்தம் அப்படி வந்து எப்படி பிடிச்சிருக்கீங்க அந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு இது பண்ணியிருக்கோம். இப்போ திடீர்னு வந்து ராஃப்லிமா நம்ம வெற்றிமாறன் பக்கம் போயிட்டோம். ஐயோ ராயன் அந்த சரி வச்சுக்கோ, இன்னொன்று ஆசை என்ன பண்ணுறது வச்சுக்குவோம். அசுரன் படம், வட சென்னை, இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து ராஃப்லிமெல்லாம் பார்த்து அவங்க சலிச்சுக்கிட்டாங்க. 2019 ஆரம்பிச்சு இன்றைக்கி 2026 வரைக்கும் வந்திருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சலிப்பு தட்டுது. இப்போ மறுபடியும் வந்து ஆடியன்ஸ் வந்து கமர்ஷியல் பக்கம் போகணும்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி நீ என்ன சொல்ல விரும்புகிறேன்? உனக்கு வந்து கமர்ஷியல் பக்கம் வந்து போனால் நல்லா இருக்குமா, இல்லை ராஃப்லிம் வந்து நல்லா இருக்குமா, இல்லை மிக்சடாக எடுத்தால் ரெண்டும் சேர்த்து எடுக்கவே முடியாது, ரெண்டு வெவ்வேறு சேனல், ரெண்டும் சேர்த்து எடுக்கவே முடியாது. மாதிரி ஒரு படம் வேட்டையன் மாதிரி ஒரு படம், வேட்டையன் தான் வேட்டையன் மாதிரி ஒரு படம் வரும். அப்புறம் அவர் வந்து கமர்ஷியலை காட்டணும்னு எதிர்பார்த்தாங்க. கமர்ஷியலாகவும் இருக்கணும், ஆனால் படம் ஃபைட்டெல்லாம் கொஞ்சம் ராவாக இருக்கணும்னு எதிர்பார்த்து அது என்னென்னமோ பண்ணி வேட்டையன் ஒரு நல்ல கதை, நல்ல கதை, ஆனால் ஸ்க்ரீன் பிளே சொதப்பிட்டாங்க.
ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப சொதப்பினதே ஸ்க்ரீன் பிளே தான். சுற்றி தலையை சுற்றி மூக்கு தொட்ட கதையெல்லாம் கிடையாதுங்க. இங்கே வந்து தலையை சுற்றி நீங்கள் மறுபடியும் இந்த விரலையே நீங்கள் தொடுற மாதிரி தான். நீங்கள் இப்படி சுற்றி இப்படி தொடுறதை விட இப்படியே தொட்டுக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் வந்து என்ன சொல்கிறது, கமர்ஷியலாக காட்டணுன்னு நிறைய எலமெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சீன்லேயே அந்த நெருப்புக்குள்ளே வர்றது, தம்முக்குள்ளேருந்து வெளியே வர்றது, அந்த இன்ட்ரோ சீனாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய கமர்ஷியலுக்காக வச்சாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலரில் வந்து அந்த கமர்ஷியல் ப்ரெஸ்லான்றது வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது நமக்கு. அந்த கமர்ஷியல் ப்ரெஸ் ஆகும்போது அவர் பெருசாக அந்த இடத்துல அவர் எங்கேயுமே ஃபைட் போட்டிருக்க மாட்டார். கன் எடுத்து டப்பு டப்புன்னு சுடுவார். ஏன்னா அவரை வந்து அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஆமாம், அந்த மாதிரி பண்ணணும்னு காமிக்க. அது வந்து டைரக்டரோட ஸ்ட்ரகிள். ஆமாம், டைரக்டர் ஸ்ட்ரகிளை பற்றி நீ என்ன நினைக்கிற சொல்கிறவா? அப்படியே டைரக்டருக்கு வந்து இந்த பெரிய ப்ரொடியூசர்னால அழுத்தம் வந்து அந்த மாதிரி படம் எடுக்கிறாங்களா அப்படி இல்லை, அவங்க உழப்பணும்னு நினச்சிட்டாங்கன்னா உழப்பிடுவாங்க. போட்டுரும்ல அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஏன்னா இப்போ இந்த கூலி படத்தில் வந்து லோகி சொன்ன மாதிரி இந்த சன் பிக்சர்ஸில் எடுக்கிறோம், அதை வந்து பேன் இண்டியாவை ஆக்கணும் அப்படின்றதுக்கு வேண்டி கதை மாறிச்சா அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வில்லன் ஸ்டோரி ஒன்று சொன்னதா ரஜினி சொன்ன மாதிரி. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? சூப்பர் ஸ்டார்ன்ற இமேஜே வந்து அந்த வில்லனுடைய இதில் தானே போகுது. அந்த வில்லன் முதல்லாம் பழைய படத்தில் அந்த வில்லன் கேரக்டர் இருக்குது. அந்த வில்லன் கேரக்டர் எந்திரன்ல சொல்லுங்க, அதுதான் அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் இது பண்ணிங்க. அந்த ரைட்டிங் வந்து மாற்றிட்டேன்னு நினைக்கிறாங்க. அப்போ அது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து உழப்பலா இல்லை வந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து வந்த ப்ரெஷரா? நம்ம இங்கே நம்மளா போய் பார்த்தோம், டிவியில் பார்க்கறதோட சரி, டிவியில் பார்க்கறதோட சரி, நான் கடலை மட்டும் வாங்கி சாப்பிட்றதோட சரி, வியாபாரத்துக்குலாம் எந்த முடிவு எடுக்கல. ஒவ்வொரு படம் பார்க்கும்போது அவங்க முன்னாடி வச்ச படத்தை பார்த்துட்டு நம்ம சரி அந்த மாதிரி தான் கொண்டு போவோம். ஆனால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, நம்மளை மிரள வைக்கிற மாதிரி இன்னொன்று பண்ணியிருப்பாங்க. ஏதாவது சேஞ்ச் ஆன படம் ஏதாவது ஒன்று சொல்லுருவா உனக்கு? ஏதோ இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு திரும்ப ரீவிசிட் போடலாம். 1-2 படங்கள் மறுபடியும் பார்க்கணும்னு நினச்சி பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. டெடி பார்க்கலாம், டெடி என்ன பார்க்கலாம். பார்க்கலாம். அப்புறம் வேற 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 அண்ணன் மிஷின் பண்ண அது வந்து கிட்ட வராதுண்ணே. ஓகே, இப்போ டெடி படத்தை சொல்லல, டெடி படத்துல வந்து பேசுறத வச்சு அப்படியே ஒன்று பிடிக்கிற வேற இது இல்லையா? இல்ல டெடி படத்துல வந்து இல்ல இப்போ அது ஹோல்சம், இப்போ வந்து இது வந்து கண்டென்ட் கிடைக்கல. அதாவது இப்போ வந்து ஒரு ஹோல்சமா சொல்றாரு. அப்போ ஹோல்சமா பிடிச்சிட்டு இப்போ இல்ல இப்போ அந்த ஒரு ரூல்ல போறோம். இப்போ அதான் டெடி படம் பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அதுல என்ன யூனிக்கா தெரிஞ்சது? இன்னைக்குன்னா நார்மல் படம் மாதிரி இல்லை அந்த படம். ஒரு வில்லன் பழி வாங்குற மாதிரி இல்லை, அவனை வச்சு ஒரு கதை போகுது. அவனோட ஒரு சோம்பேறியா இருக்க ஒருத்தன மாதிரி இருந்துக்கிறவனோட வச்சு அப்படியே ஒரு கதை. சோம்பேறி மாதிரி எங்கடா இருக்கான் அவன் ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி தானே இருப்பான். இல்லை, அவன் ஒய்ஃப் ஆனதுக்கு அப்புறம் அப்படி இருப்பான். ஒய்ஃப் கல்யாணம் பண்ணல, அதுல நீ படமே பார்க்கல. இப்போ நீ ஃபர்ஸ்ட் இல்லைண்ணா ஆயிடுவான், ஒரு மாதிரி சோகமாகவே வந்தான் அந்த படத்துல. ஒரு தனிமையில அதைத்தான் சொல்றேன் நானு, அதைத்தான் சோகன்றேன் நானு. ஃபீல் பண்ணுவான். ஆனால் மறுபடியும் அவன் ரொட்டீனாக பண்ணிட்டு இருந்தா மறுபடியும் பண்ணிட்டு இருப்பான், அவ்வளோதான். அதில் அவன் இது பண்ணவே மாட்டான். கவனிச்சிருக்கீங்களான்னா ரொட்டீனாக பண்ணுறத மறுபடியும் பண்ணிட்டே தான் இருப்பான், பண்ணினே இருப்பான். நான் அந்த படத்தை அங்கே இருந்தா வீட்டில் ஓகே, அந்த படம் ஓகே. அடுத்து துப்பறிவாளன் வாசனை நொறுக்கும் அப்படியே. வேற மாதிரி ட்ரைலரே போயிருக்கு. இல்லை இது ஷெர்லாக் ஹோம்ஸ் படம் பார்த்துருக்கியா? அங்கிட்டலாம் போக மாட்டேன். ஒருவேளை அந்த படம் பார்த்தா அவனோட ஒப்பீனியன் மாறலாம். ஏன்னா துப்பறிவாளன்லேயே வந்து அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் வந்து சொல்லுவான்ல, நாய்க்குட்டி காணாம போச்சு அப்படின்னு. அதில் அந்த நீங்கள் ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி நிறைய கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னாங்க. புரியுது. அதில் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் என்னன்னா வந்து அது ஒரு அது வந்து ஒரு புக்கு, ஒரு நாவல். அது சரி அது வந்து ஒரு கதை. அந்த கதை வந்து பழங்காலத்துலேருந்து அந்த டிடெக்டிவ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட லைஃப்பை வந்து அதில் படமாக எடுத்துருக்கேன். இவன் ராபர்ட் டவுனி ஜூனியர் தெரியுங்களா, அயன்மேனு, அவர் தான் அதில் ஹீரோ. அதில் ஹீரோ. அப்புறம் ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து ஏதாவது இதில் பிரதர்ஸ் கிரீமா, அது ஒரு படம் அதில் அடித்தது. அதில் வந்து என்னென்னா அந்த மூட நம்பிக்கை இதை வந்து கண்டுபிடிப்பாங்க. சேலஞ்சிங்காக இருக்கும் அது கொஞ்சம். ஏன்னா அந்த இப்போ நார்மலாக ஒரு குற்றவாளி வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த சாமியார் டெவில் வந்து ரிச்சுவல்ஸ் பண்ணுறவன் அவனை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அவன் கை நீட்டினா நெருப்பு வருது, அது எப்படி அந்த லாஜிக்லாம் கண்டுபிடிக்கணும்ல. அப்படி போகும்போது அந்த கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த மாதிரி தான் துப்பறிவாளன்றாரு. ஸோ அந்த மாதிரி துப்பறிவாளன் அதே தான். என்ன ஒரு விஸ்கின் வந்து அவர் ஸ்டைலில் போட்டிருக்க 7 சாமுராய் ஸ்டைலில். 7 சாமுராயே இருக்காது இதில் ஃபுல்லாக, இது வேறு மாதிரி போயிட்டுருக்குது. அதான் ரவா இன்றைக்கி தான் பிளேலிஸ்ட் இது பண்ணிட்டுருக்கோம். தமிழ் சினிமா வந்து ரொம்ப டவுன் ஆனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? முதல்ல இருந்த மாதிரி இப்போ தமிழ் சினிமா வந்து அந்த ஜொலிக்கல. ஏன் எவ்வளோ யோசிக்க வேண்டியது பாருங்க. அதான் முன்னாடி எடுத்த மேலே அப்படி எடுத்தா ஓடாதுண்ணா எனக்கு தெரிஞ்சு. யாரும் பார்க்கல. அந்த டைமில் பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவருக்கு இவர் வந்து என்ன கேள்வி கேட்குறாருன்னா, அந்த டைமில் கொண்டாடின மாதிரி படங்கள்லாம் இருக்குல்ல,
கொண்டாடின மாதிரி படங்கள் இருந்தாலும் இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டு வருதான், காலத்துக்கு ஏற்ற மாதிரி. என்ன தோணுதுன்னா அந்த டைமில் இருந்த மாதிரி அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி படம் எடுத்தனால இப்போ அந்த மாதிரி இது நமக்கு இப்போ இல்லைல்ல, அதனால் அந்த படம் இப்போ நமக்கு பிடிக்குது. ஓகே. ஆனால் இப்போ அந்த புரியுது எனக்கு புரியுது. இல்லை அந்த காமெடி இதில் வந்து இப்போ அண்ணாத்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காமெடி ஒரு சீன் ஒன்று இது அதுன்னு சொல்ல முடியாது, எல்லா படத்துலையும் அந்த மாதிரி தான் வருது. இந்த பக்கம் போனால் சிவா அடிப்பாப்புல. வந்து என்னென்னா அண்ணாத்த படத்தில் வந்து அந்த காமெடின்னும் போது வந்து அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண காமெடி மாதிரி இருக்கும்ல, 10 இல்லை இப்போ 20 வருஷத்துக்கு போயிடலாம், 2000 காலகட்டத்துக்கே போயிடலாம். அது ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ அண்ணாத்த படம் வந்து ஒரு 2000 ரிலீஸ் ஆயிருக்குன்னா ரஜினி படத்தை விரும்பி பார்ப்பாங்க, ஏன்னா அந்த ஒரு காமெடி வந்து அந்த காலத்துக்கு செட் ஆகும். ஆனால் பட் இன்றைக்கும் வந்து அந்த காலம் அப்படி வருது இல்லை, வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த காலகட்டம் இன்றைக்கி அப்படி வருது இல்லை. ஸோ அது வந்து மாறணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். மாறணும், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது என்ன சொல்ல நெல்சன் மாதிரி வரணும். நெல்சன் மாதிரி அந்த காமெடி இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு காமெடி இதாக இருக்குது. அப்படி ஒரு நினச்சேன் ஜெயிலெல்லாம் நான் ஒர்க்காகனு எதிர்பார்க்கவே இல்லை. அது ரஜினிக்கு இன்னவே ரஜினிக்கெலாம் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி அண்ணாத்த படத்தோட காமெடி எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, ஜெயிலர் ஐயோ கத்திக்கிச்சப்பா அது பார்த்தீங்களா, அது ஒரு சிம்பிளானது தான். அது ஒரு அப்புறம் நீ சொல்ல இந்த கூலி படத்தில் 30 வருஷமா அந்த மாதிரி தான் ஒரு சின்ன டைலாக்ல தீட்டி விட்டு போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இப்போ பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ ஆமாம், இப்போ ஒரு பெரிய டாபிக் ஒன்று வருவோம், கமல் ரஜினிக்கு வருவோம். இப்போ அந்த படத்தை பற்றின சில வார்த்தைகளை கூறிக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை முடித்துக் கொள்ளலாம். அப்படியே அடுத்த பாட்டில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே எதை பண்ணுமா? எதை பண்ணலாம், எது வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணுங்க. இப்போதான் வந்து எங்களோட ஜாயின் பண்ணியிருக்காரு ரியாக்ஷன் ரகு.